நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. ஹல்லேலூயா. அடுத்த காரியம் சொல்லப்படுகிறது, விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. என்னது? விசுவாசமும் இருக்கணும், அடுத்தது என்ன இருக்கணும்? நல்ல மனசாட்சியும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் இருந்தா மட்டும் போதாது, விசுவாசமும் நல்ல மனசாட்சியும் காணப்பட வேண்டும். எத்தனை விசுவாசிகளுக்கு நல்ல மனசாட்சி இருக்கிறது? விசுவாசம் இருக்குது, ஆனா நல்ல மனசாட்சி இருக்கிறதா? பாஸ்டர்கிட்டே ஜெபம் பண்ற, பாஸ்டர்கிட்ட பொய் சொல்ற, இது என்ன மனசாட்சி? இது பாஸ்டர்கிட்ட நன்மை நடக்குன்னு ஜெபம் பண்ண பாஸ்டர்கிட்டே வர, அவர் பாஸ்டர்கிட்டே மறுபடியும் வந்து பொய் சொல்ற, பாஸ்டர்கிட்டே பித்தலாட்டம் பண்ற, பாஸ்டர் நம்புற, ஆனா பாஸ்டர்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேங்கிற, பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ண வர, ஆனா பாஸ்டர் எதிராக பேசுற, கர்த்தரிடத்துல நன்மை தேடி வர, ஆனா கர்த்தருக்கு கொடுக்க மனம் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. நல்ல மனசாட்சி இல்லை. நல்ல மனசாட்சி இருந்துச்சுன்னா, ஊழியக்காரங்கிட்ட ஜெபத்தை விசுவாசிக்கிற நம்ம அதே ஊழியக்காரங்கிட்ட போய் நம்ம மாத்தி மாத்தி சொல்றோமே. ஒரு வீட்டுல இருந்து ஒரு 4 பேர் வருவாங்க, அந்த வீட்டுல 2 பேர் ஒரு விதமா பேசுவாங்க, அந்த 2 பேர் இன்னொரு 2 பேர் ஒரு விதமா பேசுவாங்க. இதுல யார் சொல்றது உண்மைன்னு யார் சொல்றது பொய்ன்னு எப்படி எடுத்துக்கிறது? சொல்லுங்க பார்க்கும். ஐயா இப்படின்றது இவங்க ஒரு விதமா சொல்றாங்க, அப்படி இல்லை ஐயா இப்படிதான் அப்படின்னு அவங்க ஒரு விதமா சொல்றாங்க. ஆக மொத்தம் 2 விசுவாசியுமே யார்கிட்ட தான் வந்து ஜெபம் பண்றாங்க? பாஸ்டர்கிட்ட தான் வந்து ஜெபம் பண்றாங்க. அப்ப பாஸ்டருடைய ஜெபத்தை நம்பி வரோம், ஆனா பாஸ்டர்கிட்டே நம்ம இவ்வளோ போய் புழுவுறோமே, இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் இதெல்லாம் எப்படி எடுத்துக்குவாரு, எப்படி ஆசீர்வதிப்பாரு? அந்த நல்ல ஒரு மனசாட்சி கிடையாது. குடும்பத்துல நல்ல மனசாட்சி கிடையாது. குடும்பத்துல நல்ல மனசாட்சி இல்லை, அந்த பயம் இல்லை. அதையெல்லாம் தாண்டி இப்ப எங்கேயும் நல்ல மனசாட்சி கிடையாது, சபையிலையும் நல்ல மனசாட்சி கிடையாது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் அவங்க கிட்டே நல்ல மனசாட்சிகள் கிடையாது. எத்தனை விசுவாசிகள் என்கிட்ட எவ்வளவு பொய் சொல்லிக்கிறாங்க தெரியுமா? இது என்ன மனசாட்சி? அப்புறம் ஜெபத்துக்கு என்கிட்ட ஜெபத்தை மட்டும் எப்படி நம்புற? நான் ஜெபம் பண்ணா உனக்கு நன்மை நடக்கணும் மட்டும் எப்படி விசுவாசிக்கிற? அப்ப ஜெபம் பண்ணா நன்மை நடக்கணும் விசுவாசித்து என்கிட்ட வர, ஆனா நல்ல மனசாட்சி இல்லை பாரு. நம்ம பாஸ்டர்கிட்ட போய் பொய் சொல்றோமே, இதை கர்த்தர் பார்க்க மாட்டாரா அப்படின்ற அந்த நல்ல மனசாட்சி இல்லை. அல்லேலூயா. இவங்களை கேட்டால் அவங்க ஒரு விதமா சொல்லுவாங்க, அவங்கள கேட்டால் அவங்க ஒரு விதமா சொல்லுவாங்க, இவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க, அவங்க ஒரு கதையை சொல்லுவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்க விசுவாசம் மட்டும்தான் இருக்குதே தவிர என்ன கிடையாது, நல்ல மனசாட்சி இல்லை. கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே, கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என்னை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும்னு கேட்குறாங்க. ஆனால் கர்த்தருக்குன்னு கொடுக்கறதுக்கு என்ன வரல? மனசு இல்லை. இது என்ன மனசாட்சி? இது நல்ல மனசாட்சியே கிடையாது. குடும்ப விஷயத்துல நல்ல மனசாட்சி இல்லை, ஆனால் ஜபம் இருக்குது, விசுவாசம் இருக்குது, ஆனால் என்ன கிடையாது? நல்ல மனசாட்சி கிடையாது. அப்படியே யாராவது வந்து எதனா சொல்லிட்டா கூட, நீ போய் எதுக்கு பாஸ்டர்கிட்ட சொன்ன? நான் பாஸ்டர்கிட்ட வேற மாதிரி சொல்லி வச்சிருந்தேன், நீ என்ன இப்படி போய் சொல்லி வச்சுக்கிற? இது என்ன மனசாட்சி இது? அல்லேலூயா. நல்ல மனசாட்சி வேண்டும். அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. நீ விசுவாசமும் நல் மனசாட்சியும் உடையவனாயிரு. பாஸ்டருக்கும் விசுவாசிக்குரிய விஷயத்துல மட்டுமல்ல, உன் குடும்ப காரியத்திலையும் என்ன வேண்டும்? நல்ல மனசாட்சி வேண்டும். மாமியார் மருமக பிரச்சனையில் என்ன வேணும்? நல்ல மனசாட்சி வேணும். பெற்றோர் பிள்ளைகளுடைய விஷயத்துல என்ன வேணும்? நல்ல மனசாட்சி வேணும். சகோதரன் சகோதரன் விஷயத்துல என்ன வேணும்? நல்ல மனசாட்சி வேணும். அல்லேலூயா. கணவன் மனைவி விஷயத்துல என்ன வேணும்? நல்ல மனசாட்சி வேணும். வெறும் ஜபம் மட்டும் இருந்து வெறும் விசுவாசம் மட்டும் இருந்தா போதாது, அந்த நல்ல மனசாட்சி நம்ம தக்க வைத்துக் கொள்ளணும். விசுவாசம் என்னும் கப்பலை என்ன செஞ்சாங்க? சேதப்படுத்துகிறார்கள். நமக்கு அந்த நல்ல மனசாட்சி வேண்டும். அல்லேலூயா. இந்த நல் மனசாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன பண்ணிடுறாங்க? சேதப்படுத்திடுறாங்க. நல் மனசாட்சி நீ தள்ளிட்டனா கர்த்தரை எதிர்த்து நிற்கிற, கர்த்தரை சோதிக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தரை நீ பரீட்சை பார்க்கிறேன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா,
ஒரு முறை ஒரு விபச்சார ஸ்திரியை கையும் களவுமா கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்னாடி நிறுத்துறாங்க. ஆண்டவரே, இந்த விபச்சார ஸ்திரியை நாங்கள் கையும் களவுமா என்ன பண்ணிட்டோம், பாவத்தில் பிடிச்சோம். மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசேனுடைய சட்டம். இதை நீங்க என்ன சொல்றீங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கல் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவரை ஓயாம கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க என்ன சொல்றீங்க, இப்போ அவளை கல்லால் அடிச்சு கொல்லணும், நீங்க கொல்லணுன்றீங்களா கொல்லக்கூடாதுன்றீங்களா? ஏன் அப்படின்னா அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்காக இப்படி எல்லாம் அவரை கேட்டாங்க. அவங்க அந்த பிடிச்சுக்கிட்டு வந்து அந்த பெண்ணை கல்லால் அடிச்சு கொல்லணுன்றதை விட அவங்க யாரை குற்றப்படுத்துறதுக்காக தீவிரமா இருந்தாங்க. இயேசு எப்படின்னா பதில் சொல்லுவாரு, அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வருது, மோசேனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு எதிர்த்து பேசுறாரா, இல்ல வேண்டான்னு சொல்றாரா, இல்ல அதை நிறைவேற்றுகிறாரா? அப்படி அவர் எதிர்த்து வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தை இவர் எதிர்த்துட்டாரு, அதனால இவர் மேல என்ன செஞ்சிடலாம், குற்றம் சுமத்திடலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது இவள் மேல் என்ன செய்யட்டும், கல்லெறிய கடவுன்னு சொன்ன போது அவர்கள் தங்கள் மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாய், கடிந்து கொள்ளப்பட்டவர்களாய் கல்லெல்லாம் கீழே போட்டுட்டு ஒருத்தவங்களை அப்படியே பின்வாங்கி போயிட்டாங்க. இந்த இடத்துல அவங்கள பின்வாங்க செஞ்சது எது? அவங்களுடைய மனசாட்சி. ஆண்டவர் சொன்னாரு, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவுன்னு சொன்ன உடனே இப்ப அவங்களுடைய மனசாட்சி பேசுது, நீ தானே அந்த பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்கிற, நீ போய் இப்ப முதல்ல கல் எடுத்து வச்சு நினைக்கிறியே, நீ எப்படி அப்படின்னு சொல்லி இந்த மனசாட்சி கடிந்து கொள்ளப்பட்ட பிறகு அவங்க எல்லாரும் அந்த கல்லை போட்டு என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. அல்லேலூயா. இதுதான் அந்த நல்ல மனசாட்சி. இயேசுவுக்கு முன்னாடி அந்த நல்ல மனசாட்சி அவங்களுக்குள்ள பேசுது, இப்படி நீ செய்யலாமா, நீயே பல பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறியே, நீ அந்த அம்மாவை கல்லால் அடிக்கணும்னு சொல்றியே அப்படி சொல்லி மனசாட்சியில பேசின உடனே அந்த மனசாட்சி அவங்க தள்ளல, அந்த மனசாட்சி பேசுகிற அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அவங்க போயிட்டாங்க. அப்ப மனசாட்சி பேசுகிறது என்று சொன்னால் அந்த நல்ல மனசாட்சி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தள்ளி விடக்கூடாது. சிலர் தள்ளி விட்டு விசுவாசமாகி கப்பலை என்ன பண்ணிடுறாங்க, சேதப்படுத்திடுறாங்க. அல்லேலூயா. நாம இப்படி இருக்கிறோமே, இது ரைட்டா, நாம இப்படி பேசுறோமே, இது ரைட்டா, இது கர்த்தருக்கு இது சரியா, இது கர்த்தருடைய பார்வைக்கு இது உகந்ததா? யாருடைய பார்வைக்கு வேணாலும் கரெக்டா இருக்கட்டும், நம்ம செய்கிற எந்த காரியமாகட்டும், நம்ம செய்கிற எந்த வார்த்தைகளாகட்டும், பேசுகிற எந்த வார்த்தைகளாகட்டும், யாருக்கு வேணாலும் அது சாதகமா இருக்கலாம், யாருக்கு வேணாலும் அது கரெக்டா இருக்கலாம். ஆனா நம்ம செய்கிற செயலும் நம்ம பேசுகிற வார்த்தைகளும் கர்த்தருடைய வசனத்துக்கும் கர்த்தருடைய பார்வைக்கும் அது சரியா இருக்குமானால் நம்ம அதை செய்யலாம். அப்ப எதையுமே நீங்க எது கூட ஒப்பிட்டு பார்க்கணும், கர்த்தருடைய வார்த்தையோடு கூட ஒப்பிட்டு பாருங்க, சத்தியத்தோடு கூட ஒப்பிட்டு பாருங்க, கர்த்தருடைய பார்வைக்கு ஒப்பிட்டு பாருங்க. கர்த்தர் அதை அங்கீகரித்தாருன்னா ஓகே. அப்ப கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ள முடியலன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த நல்ல மனசாட்சி தள்ளாதீங்க, அதை தள்ளி விடக்கூடாது. தள்ளிட்டோம்னு சொன்னா ஏற்கனவே இருக்கிற விசுவாசம் என்ன ஆயிடும், சேதப்பட்டு போயிடும். ஆகினால வெறும் விசுவாசம் மட்டும் இருந்தா போதாது, என்ன இருக்கணும், நல்ல மனசாட்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துக்கு நம்ம இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோமே, கர்த்தருக்கு நம்ம என்னைக்காவது இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோமா அப்படின்னு உன் மனசாட்சி பேசுதில்ல, அந்த நல்ல மனசாட்சி இருக்கணும். உலகத்துக்கு நம்ம இவ்வளோ செலவழிக்கிறோமே, கர்த்தருக்கு நம்ம எவ்வளோ செலவழிக்கிறோம், அந்த நல்ல மனசாட்சி நீ தள்ளக்கூடாது. ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன டைமுக்கு போறோமே, ஒரு சபைக்குன்னா நம்ம எந்த டைமுக்கு போறோம், அந்த நல்ல மனசாட்சி தள்ளக்கூடாது. ஒரு உலக விழாக்களுக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு கல்யாணம் காதுகுத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோமே, நம்ம கர்த்தருடைய காரியத்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த நல்ல மனசாட்சி தள்ளக்கூடாது. அப்போ வெறும் விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, என்ன இருக்கணும், நல்ல மனசாட்சி இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல மனசாட்சி இருந்துச்சுன்னா ஊழியக்காரங்கிட்ட என்ன பண்ண மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், ஊழியக்காரங்கிட்ட மறைக்க மாட்டோம். அல்லேலூயா. குடும்பத்தில் 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க, எதை நம்புறது? எத்தனை வருஷ ஊழியத்தில், எத்தனை சபையில், எத்தனை குடும்பத்தில், எத்தனை விசுவாசி பிள்ளைகள் அவங்க குடும்பத்தில் ஆளாளுக்கும் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. பிள்ளை ஒன்று சொல்லும், தாய் ஒன்று சொல்லும், தகப்பன் ஒன்று சொல்லும், மனைவி ஒன்று சொல்லும், புருஷன் ஒன்று சொல்லுவோம், மனைவி ஒன்று சொல்லுவோம். ஆக மொத்தம் 2ம் ஒரே குடும்பம் தான். இதில் யார் சொல்கிறத அப்புறமா சொல்லிட்ட பிறகு அவங்க போய் அவங்க வீட்டில் போய் சண்டை போட்டுக்காங்க. என்னென்ன,
நான் இப்படி சொல்லி வச்சிருந்தேன் பாஸ்டர், நீ நான் இப்படி சொல்லி வச்சுக்கிறேன். நான் என்னன்றேன், சொன்னா நல்லதா சொல்லு, கரெக்டா சொல்லு. இல்லை உனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, ரெண்டுமே என்ன பண்ணாதீங்க, சொல்ல தேவையில்லை. நீங்க உங்களுக்குள்ளே வச்சிங்க, அதை என்கிட்ட சொல்லணுன்றது அவசியம் இல்லை. சொல்றன்ற பேர்ல மாத்தி மாத்தி சொல்லி என்ன பண்ணிக்காத, நல் மனசாட்சி இல்லாம அதை கெடுத்துக்காத, விசுவாசத்தை கெடுத்து கொள்ளாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால விசுவாசமும் இருக்க வேண்டும், என்னவா இருக்கணும், நல்ல மனசாட்சியும் இருக்க வேண்டும். ஆகையினால நமக்கு முதலாவது காரியம் என்னது,